இறந்து போனவர் மீண்டும் உயிர் பிழைத்து சாலையில் நடந்து சென்ற சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் இறந்துவிட்டதாக கூறி உறவினர்களுக்கு உடலை கொடுத்த நிலையில் இறந்து போனவர் மீண்டும் உயிர் பிழைத்து சாலையில் நடந்து சென்ற சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை யானைமலை அடுத்த பொத்தநாயக்கனூரை சேர்ந்தவர் காளிதாஸ். இவரது தந்தை மருதமுத்து. இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தென்சங்கம்பாளையம் சாலையில் உள்ள அட்டை தொழிற்சாலை அருகே உடல்நிலை பாதிக்கப்பட்டு சாலையில் மயங்கி விழுந்துள்ளார். அவ்வழியாக வந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மருதமுத்து தனது மகன் காளிதாஸின் அலைபேசி எண்ணை மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார். சிகிச்சை பெற்று வந்த மருதமுத்து நேற்று முன்தினம் மருத்துவமனையில் இருந்து தப்பித்து வந்துள்ளார். இந்நிலையில் மருதமுத்து இறந்துவிட்டதாக உடலை பெற்று செல்லுமாறு அவரது மகன் காளிதாஸுக்கு கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து தொலைபேசி வாயிலாக தகவல் வந்துள்ளது. இதையடுத்து உறவினர்கள் அவரை அடக்கம் செய்வதற்காக இடுகாட்டில் குழி தோண்ட ஏற்பாடுகளை செய்துவிட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அங்கு பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்ட பின்னர் சடலம் மருதமுத்துவின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சடலத்தை பெற்றுக்கொண்ட ஊருக்கு திரும்பிய உறவினர்கள் சடலத்திற்கு இறுதி சடங்குகள் செய்துள்ளனர். இந்நிலையில் சடலம் மருதமுத்து போல் இல்லை என உறவினர்களிடம் சிலர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் சமத்தூர் கிராமத்தில் மருதமுத்து நடந்து சென்று கொண்டிருப்பதை கண்ட உறவினர்கள் அதை வீடியோவாக எடுத்து மருதமுத்துவின் மகன் காளிதாஸுக்கு அனுப்பியுள்ளனர். இதையடுத்து இறுதி சடங்கு பணிகளை நிறுத்திய உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகம் ஒப்படைத்த சடலம் யாருடையது என தெரியாமல் திகைத்து நின்றனர். பின்னர் சடலம் புதைக்க தோண்டப்பட்ட குழியில் கோழியை கொண்டு புதைத்தனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அடையாளம் தெரியாத அந்த சடலத்தை கோவை அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்க மருதமுத்துவின் உறவினர்கள் எடுத்து சென்றனர்.